பெண்கள் என்றைக்குமே அவங்க ஒவ்வொரு வழியோடு தான் போகிறாங்க. சரி நம்ம அப்பந்தான் குடிகாரனை போயிட்டான், என் வீட்டுக்காரன் தான் குடிகாரனை போயிட்டான், அட்லீஸ்ட் என் பையனையாவது வளர்க்கலாம் தான் அந்த எண்ணத்தில் இதாக பாடுறாங்க. அதனால தான் கவர்மெண்ட் 12 மணிக்கு எடுத்துருக்காங்க, காலையில் தரக்கூடாதுன்னு தான். கூலி வேலைக்கு போறாங்கல்ல. ஆமாம் சார். அந்த பெண்கள் எல்லாரும் ஆம்பளை பொம்பளை மாறுபாடு இல்லாமல் குடிக்கிறாங்க. இல்லை சார், அது நீங்கள் எல்லாரையும் சொல்கிற தவறு. அதெல்லாம் யாரும் குடிக்கிறது இல்லை. அது நீங்கள் ஏதோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, குடிக்கிறது இல்லைங்க. அது நான் ஏற்றுக்கிட்டேன். கள்ளக்குறிச்சி மரணம் கூட அப்படி தானே சொன்னாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சாப்பிட்டு தானே அது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. இல்லை சார், அப்படி நம்ம பெண்களை கலாச்சாரம் குடிச்சு இறக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்ற மாதிரி தான் ஒரு படம் பண்றீங்க. ஆனா வந்து மக்களுக்காக எடுத்துக்கிற படம் பண்றீங்க. அந்த அவர் அவங்க சாகுறாங்கல்ல, அப்ப எல்லாருக்கும் 10 லட்சம் கொடுத்தாரு இப்ப லேட்டஸ்டா, அதே மென்ஷன் பண்ணிக்கலாமே நீங்க. ஸ்டாலின் ஐயா போட்டோ போட்டு மென்ஷன் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்றேன். அப்படி சொல்லல, 10 லட்சம் ரூபாய் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்களே. அது வந்து சார் ஆக்சுவலா கள்ளச்சாராயம் குடிச்சா தான் அது. சார் அது வந்து நீங்கள் வந்து இதை திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குடித்தா காசு கிடைக்கும் இறப்போன்றதுக்கான கண்டென்ட் கிடையாது. இது வந்து அவங்கள பார்த்து யாராவது திருந்தணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 5% பீப்புள் திருந்தினா போதுன்ற கண்டென்ட் மட்டும்தான். சரி, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார், கவர்மெண்ட் செய்கிற விஷயத்த வந்து நம்ம கலெக்டரால எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது பர்ஃபெக்டான விஷயம். அப்புறமா வந்து அந்த அம்மா வந்து திருப்பி பையன்கிட்டே வந்து மோதின்னு இருக்காங்க, அது கொஞ்சம் பண்ணிக்கலாமே. வேற யாரும் இல்லை அவங்களுக்கு. அதனால யார் இருக்காங்க? அப்பா வந்து குடிச்சு செத்து போயிட்டான், குடிக்காதா செத்து போயிட்டான். சரி ஓகே, ஹஸ்பண்டு நல்லா இருப்பான்னு நினச்சி தானே பண்ணுறாங்க. அது ஒரு ட்ராவலில் போகுது. பையன் சரி ஒரு கல்வி கற்று ஒரு அதிகாரத்துக்கு இருக்கீங்க, பையன் வந்துட்டாரு, நீ நினைச்சா நான் அந்த கீழே இருக்கேன், நான் நீ நினைச்சா அந்த அதிகாரத்தில் இருக்க முடியுமே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்த. லிசி ஆண்டனி எதுக்கு இன்டர்வியூக்கு அப்புறம் வர்றாங்க? குயிலியா நீங்கள் எப்படி போல்டாக இருக்கீங்க? நீங்கள் பேசினா எல்லாம் கேட்குறாங்களே. ஆமாம், அப்போ போல்டாக ஒரு ஆள் வேணும்ல கதைக்கு. காதல் வருது இல்லைங்க, காதல் வருது, லவ் வருது, அப்ப அந்த வயசுல அவங்க போட முடியுங்களா? ஆர்ட் டைரக்டருக்கு அந்த பொண்ணு செட் ஆகலையா? எனக்கு கொஞ்சம் ஹைட்டா இருந்தாங்க சார், அதனாலதான். ஏன்னா ஆனா அந்த பொண்ணு பார்த்த உண்மையிலே நல்ல ஒரு இயல்பா இருக்கும். அந்த ஊர் எனக்கு இந்த கதையில அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் லொகேஷன்லாம் காட்டினாங்க. அவங்களுடைய சொந்த ஊர் தான், டேரக்டருடைய சொந்த ஊர். அந்த ஆர்டிஸ்ட் நானும் கேட்டேன், அவர் எப்படி உங்களுக்கு செட் ஆகும், இல்லை ப்ரீமியம் ஆர்டிஸ்ட் பார்க்கலாம். எனக்கு ப்ரீமியமும் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. மக்கள் இன்றைக்கி வந்து இயல்பாக இருந்தாலும் கதை நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. எனக்கு என் ஊரில் எப்படி வாழ்வாரோ இயல்பாக வாழ்கிற மாதிரி இயல்பாக மக்களை வச்சு தான் வேணும். அந்த மக்கள் எல்லாமே இயல்பாக அந்த ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் செட்டு போட்ட ஊர் கிடையாது சார், இயல்பாக பண்ணி கொடுத்தாரு ஆர்ட் டைரக்டரும் சரி. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் போனதால் அது இயல்பாக போகுது. நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும், பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, பிரெஞ்சு கவர்மெண்ட் சொல்லியிருக்கணும், அப்பதான் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் வந்து தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுவார். இல்லை அது பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட. லாஸ்ட் நான் கேட்குறேன் சார், கவர்மெண்ட்டு மக்களும் ஒன்று தான். நீங்கள் வேணால் சர்ப்ரைஸில் போய்த்தா நம்ம ஓட்டு போகிறோம் மக்களோட பாதிப்பணத்தில். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீனில் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டை கூட காமிக்கலை. ரொம்ப வந்து மக்கள் திருந்தரும் இருக்கீங்க. ஓகேவா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஏன் பண்ணக்கூடாது ஒரு கேள்வி கூட கேட்கல. ஸோ எனக்குள்ள ஒரு ஆதங்கத்தை உங்கள்கிட்ட தெரியப்படுது. இது வந்து ஓகே தானா, யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, ஆனால் நாங்கள் இந்த மூவியை வச்சு நாங்கள் காசு பண்ணி நாங்கள் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, இந்த ஃபார்மெட் ஓகே தானா? கிளைமேக்ஸ் சொன்னாலுமே கூட கூட ஒரு சீன்ஸ் சொல்லலாமே. இல்ல மக்களுக்கு புரிஞ்சா போதுங்கிறதா இது சார். ஒன்றும் இல்லை சார், கடைசி ரிக்வெஸ்ட், எனக்கு டேரக்டர் என்கிட்ட இந்த வார்த்தை சொன்னது தான், அவர் சரியாக சொல்லலை. இதை நான் திருப்பி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாவோ இல்லை இது வந்து யாருக்காவது எதிராகவோ இல்லை இது வந்து வேறு மாதிரி கமர்ஷியலாவோ எந்த விதமே கிடையாது. நிறைய பேர் ஒன்றுமே வந்து இயல்பாக தெரியாமலே குடிக்கிறாங்க. எதுக்கு குடிக்கிறோன்னு தெரியாமல் 500 700 காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு லிக்கர் ஷாப்பில் கொடுத்து குடிச்சிட்டு குழந்தைக்கு கூட சாப்பாட்டுக்கு ஒரு நோட் புக்கோ எதுவும் வாங்கிட்டு போகாமல் போயிட்டுருக்காங்க. இது இயல்பாக நடக்கும். இவர் சொன்னார், ஒரு ஊரில் நான் பார்த்தேன், அதெல்லாம் வாங்க போகலான்னு ட்ராவல் பண்ணி 1 மாதம் ட்ராவல் பண்ணோம். இந்த ட்ராவல் பண்ணதை பார்த்தா நடக்குது. காலையில் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரவங்க அப்படியே ஃபுல் பாட்டில் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறப்ப வீட்டுக்கு பசங்களை கூட எதுவும் வாங்கிட்டு போகிறதில்ல. அந்த அம்மா ஒரு பக்கம் வேலை செஞ்சு அவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் அந்த சமுதாயத்தில் இந்த ஆண் மகன் ஒழுங்காக இருந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு அவங்க வளர்த்து அவங்க ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு அந்த வீட்டு குடும்பத்தை காப்பாற்றினா நாடும் வளரப்போகுது. ஒரு மனிதனும் வளரணும். இன்றைக்கி பொலிட்டீஷியனை நம்ம குறை சொல்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. நம்மளா பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். இல்லை, இதில் நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டு எடுத்ததுக்கு நிஜமாகவே பாராட்டணும். தெரியும் இந்த சப்ஜெக்ட் வந்து மக்கள்கிட்ட எடுவிடுமாங்கிற சந்தேகத்தை எடுத்துருப்பீங்க இல்லையா?
கண்டிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இது ஒரு சேவை. நம்ம சொல்கிறோம், கேட்கறது கேட்காது அவங்க இஷ்டம், அவ்வளோதானே. நல்ல அதாவது ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் இதை எடுத்துருக்கீங்க. அதனால பாராட்டுக்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. நான் அவரை பார்த்து தான் முழு நேரம் குடியேற மாதிரி இருக்காரு. அவர் டயர்ட் ஆகிட்டாரு.